சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். டிவிஎஸ் நிறுவனம் இன்னைக்கு ஐக்யூப் மாடலில் 3 விதமான புது வேரியன்ஸாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 வேரியன்ஸ் இருந்தது, ஸ்டாண்டர்ட் 12 மற்றும் எஸ் அப்படின்ட்டு. இப்போ புதுசாக 3 வேரியன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஐக்யூப் ஸ்டாண்டர்டில் O9 அப்படின்னு ஒரு மாடலும், ஐக்யூப் எஸ்டியில் 12 மற்றும் 17 அப்படின்னு 2 வேரியன்ஸும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 வேரியன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷனையுமே நம்ம ஒரே நேரத்தில் பார்த்துடலாம். அதனால் நான் திரும்ப அந்த வாகனத்தோட பெயரை உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுனால O9 வாகனத்தை 1 அப்படின்னு குறிப்பிடுறேன், ST12 வாகனத்தை 2 அப்படின்னு குறிப்பிடுறேன், ST17 வாகனத்தை 3 அப்படின்னு குறிப்பிடுறேன். அதிக வேகம் பார்த்தோம் அப்படின்னா முதல் வேரியண்ட்டுக்கு 75 km/h, இரண்டாவது வேரியண்ட்டுக்கு 78 km/h, மூன்றாவது வேரியண்ட்டுக்கு 82 km/h. இந்த 3 வாகனங்கள்லையுமே ரிவர்ஸ் மற்றும் ஃபார்வர்ட் மோட் கொடுத்துருக்குறாங்க. முதல் 2 வேரியன்ட் 0 - 40 km/h அப்படிங்கிற ஆக்சலரேஷனை 4.2 வினாடிகள்லையும், மூன்றாவது வேரியன்ட் 4.5 வினாடிகள்லையும் அடையுது. இந்த வாகனங்களுக்கு கிரேடபிலிட்டி ஆங்கிள் 10 டிகிரி வரை கொடுத்துருக்குறாங்க. முதல் வேரியண்ட்டுடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஈகோ மோடில் 75 km, பவர் மோடில் 60 km. ரெண்டாவது வேரியண்ட்டுடைய ரேஞ்ச் ஈகோ மோடில் 100 km, பவர் மோடில் 75 km. மூன்றாவது வேரியண்ட்டுடைய ரேஞ்ச் ஈகோ மோடில் 150 km, பவர் மோடில் 110 km. இந்த வாகனங்களுக்கு முன்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங்கும் பின்புறம் ஹைட்ராலிக் டூவல் காயில் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வேரியண்ட்டுக்கு பின்புற சஸ்பென்ஷனிங்கை அட்ஜஸ்டபிள் டூவல் காயில் சஸ்பென்ஷனிங்காக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 mm. இந்த வாகனங்களுக்கு முன்புறம் ட்ரம் பிரேக்கும் பின்புறம் டிஸ்க் பிரேக்கும் பொருத்திருக்கிறாங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. 90/90 12 இன்ச் அளவுள்ள டியூப்லெஸ் டயர்களை பொருத்திருக்கிறாங்க. ரேட்டட் பவர் 3 kW மற்றும் பீக் பவர் 4.4 kW திறன் கொண்ட BLDC ஹப் மோட்டரை பொருத்திருக்கிறாங்க. ரேட்டட் டார்க் 33 Nm, பீக் டார்க் 140 Nm. இந்த வாகனங்களில் IP67 ரேட்டிங் உள்ள 52 வோல்ட் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை பொருத்திருக்கிறாங்க. முதல் வேரியண்ட்டில் 2.2 kWh திறன் கொண்ட பேட்டரி பேக்கையும், இரண்டாவது வேரியண்ட்டில் 3.4 kWh திறன் கொண்ட பேட்டரி பேக்கையும், மூன்றாவது வேரியண்ட்டில் 5.1 kWh திறன் கொண்ட பேட்டரி பேக்கையும் பொருத்திருக்கிறாங்க. இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை 0 - 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜிங் நேரம் பார்த்துடலாம். முதல் வேரியண்ட்டுக்கு 2 மணி நேரம், ரெண்டாவது வேரியண்ட்டுக்கு 3 மணி நேரம், மூன்றாவது வேரியண்ட்டுக்கு 4 மணி நேரம் மற்றும் 18 நிமிடங்கள். இந்த 3 வேரியன்ட்ஸையுமே சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆஃப் போர்டு சார்ஜர் கொடுக்குறாங்க. அந்த சார்ஜருடைய கெப்பாசிட்டி 950 வாட்ஸ். லைட்டிங் சிஸ்டம் LED லைட்டிங் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. முதல் வேரியண்ட்டில் 12.7 cm அளவுள்ள TFT டிஸ்பிளேவும், ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வேரியண்ட்டில் 17.78 cm அளவுள்ள TFT டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. அதில் மூன்றாவது வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக கொடுக்குறாங்க. சைடு ஸ்டாண்ட் சென்சர், DTE, பார்க் அசிஸ்ட், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ஜியோ ஃபென்சிங், USB சார்ஜிங், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, OTA மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கூடுதலாக ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வேரியண்ட்டுக்கு மியூசிக் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்காக்னிட்டோ மோடு மற்றும் TPMS சென்சார்லாம் கொடுக்குறாங்க. TPMS சென்சார் இரண்டாவது வேரியண்ட்டுக்கு ஆப்ஷனலாக வரும், அதாவது அக்சசரியாக வரும். மூன்றாவது வேரியண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக வரும். முதல் வேரியண்ட் வெள்ளை மற்றும் பழுப்பு மாதிரியான 2 வண்ணங்களில் கிடைக்குது. ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வேரியண்ட் கருநீலம், சாம்பல், மணல் மற்றும் பழுப்பு மாதிரியான 4 விதமான வண்ணங்களில் கிடைக்குது. இந்த வாகனங்களை ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கான கட்டணம் 5000 ரூபாய். ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வாகனங்களுக்கு EMPS ஸ்கீம் மூலமாக 10,000 ரூபாய் மானியம் உண்டு. இந்த 10,000 ரூபாய் மானியம் போக நான் இந்த வாகனங்களுடைய ஆன்ரோடு விலை சொல்ல போகிறேன். ரீஜனை பொறுத்து ஆன்ரோடு விலை மாறலாம். நான் என்ன ரீஜன் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் அப்படிங்கிற நகரத்தை தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஊரை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சவுத் மோஸ்ட்டில் இருக்கிறதுனால இதனுடைய ஆன்ரோடு விலை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். ஐக்யூப் O9 வேரியண்ட்டுடைய எஃபெக்டிவ் ஆன்ரோடு விலை 1,15,000 ரூபாய். ஐக்யூப் ST12 வேரியண்ட்டுடைய எஃபெக்டிவ் ஆன்ரோடு விலை 1,70,000 ரூபாய். ஐக்யூப் ST17 வேரியண்ட்டுடைய எஃபெக்டிவ் ஆன்ரோடு விலை 2 லட்சம் ரூபாய். டெலிவரி டைம்லைன் பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணதுலேருந்து 7 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்குள்ளே இந்த வாகனத்தை டெலிவரி பண்ணுறதா குறிப்பிட்டிருந்தாங்க இவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில். டிவிஎஸ் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த 3 புதிய ஐக்யூப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.